சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆடி மாசத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருடங்கள் இவங்க வாழ்க்கையில ரொம்பவே நெருக்கடியான காலகட்டமா இருந்திருக்கும். நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. அதே சமயம் விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் அனுபவசாலிகளா இருக்கிறதால அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டும் வந்திருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் முத்தி போய் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த 12 மாதங்கள்ல பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க வேலை வாய்ப்புகளை இழந்தாச்சு, உடல் ஆரோக்கியத்தை இழந்தாச்சு, வெளி இடங்கள்ல கிடைக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் இழந்தாச்சு, பணத்தையும் இழந்தாச்சு, கைகளில் இருந்த கொஞ்ச நஞ்ச நகைகளையும் இழந்தாச்சு. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க சொத்துக்களை கூட இழந்துட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலை கடந்த 12 மாதங்கள்ல சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடியே இழப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பம் ஆகியாச்சு. ஆனாலும் விருச்சிக ராசிக்காரங்க விடாமுயற்சியால தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறதால அந்த இழப்புகள் கொஞ்சம் தாமதமாகி இப்போ கடைசியா ஒரு 12 மாதங்கள்ல மட்டும் பெரிய அளவிலான இழப்புகளா உருமாறி நிக்குது அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த 4 வருஷத்துல உங்களோட வாழ்க்கையை லைட்டா திரும்பி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச ஆதாயங்களை விட நீங்க இழந்தது 2 மடங்குக்கும் அதிகமா இருக்கிறத உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். அதே நேரம் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தோல்விகளை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கறதால மறுபடியும் நம்ம எப்படியாவது பழைய நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு கடுமையா போராடிக்கிட்டு இருக்காங்க, கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா இந்த 4 வருஷத்துல வேலை இழப்புகளை சந்திச்ச பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க அதுக்கப்புறமா கிடைச்ச வேலையை ஏத்துக்கிட்டு முழு ஈடுபாடு இல்லாம தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த வேலையிலையும் நம்மளால எதையாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க இந்த வேலையை விட்டுட்டு நம்ம சொந்தமா ஏதாவது தொழில் ஆரம்பிச்சா நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே வராங்க. அதே போல ஏற்கனவே சொந்தமா தொழில் செஞ்சு அந்த தொழில நஷ்டத்தை சந்திச்ச பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க புதுசா வேற எதையாவது தொழிலை செய்யறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்ச விருச்சிக ராசிக்காரங்க எப்படியாவது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மீட்டு எடுத்துறணும் அப்படின்னு போராடிட்டு இருப்பாங்க. கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க ராத்திரி பகலா உழைச்சி எப்படியாவது கடனை அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட முக்கியமா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க அவங்க இதுவரைக்கும் இழந்த மரியாதையையும் கௌரவத்தையும் திரும்ப எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போராட்டங்கள் எல்லாத்திலயுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றி கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரங்க யோசனைகள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. உடல் ஆரோக்கிய பாதிப்புகளோட இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இப்ப வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களும் அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்னு தினம் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா கடன் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதே ஒழிய அவங்களால கடனை அடைக்க முடியல. இதெல்லாம் விட முக்கியமா இழந்த கௌரவத்தையும் மரியாதையையும் எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு இவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லயுமே தொடர்ச்சியா தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்ம பெரியவங்க ஜான் ஏர்னா மூலம் வழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சமீப காலமா விருச்சிக ராசிக்காரங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா 2 அடி வலிக்கு கீழே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளாவது விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களையும் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஆடி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறக்கும் போது உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளையும் பண இழப்புகளையும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் ஏற்படுத்துவார் அப்படிங்கறதால இந்த ஆடி மாதம் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துட்டீங்க அப்படின்னா ஆவணி மாதம் வரக்கூடிய மிகப்பெரிய வீழ்ச்சிகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும்.
குறிப்பா நீங்க சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான யோகமான காலகட்டமாவே இருக்கும். ஆனா இந்த ஆடி மாசத்துல நீங்க தொழில் ஆரம்பிக்கும் போது அடுத்து வரக்கூடிய ஆவணி மாத கிரக அமைப்புகள் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கும் அப்படிங்கறதால நீங்க ஆரம்பிக்கிற தொழில ஒரே மாசத்துல வீழ்ச்சிகளை சந்திக்கிறதுக்கும் ஒரே மாசத்துல நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்துல நீங்க தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலுமே அந்த வாய்ப்புகளை ஏத்துக்கிட்டு உடனடியா தொழில் தொடங்காதீங்க. தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, தொழில ஏதாவது மாற்றங்களை செய்யறதா இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பெரிய முயற்சிகளையும் இறங்காதீங்க. தொழில் தொடங்குறதுக்காகவோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதுக்காகவோ உங்க கைகளில் பணத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை வேற ஏதாவது சேஃப்டியான ஒரு துறையில முதலீடு பண்ணிருங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு தொழில் சம்பந்தமா நிறைய உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும், நிறைய ஆதாயங்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவோ நீங்க தொழில் தொடங்குறதுக்கு தேவையான உதவிகளும் இந்த ஆடி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் நமக்கு தேவையான உதவிகள் கிடைச்சாச்சு, பணத்தையும் எப்படியாவது புரட்டி தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைச்சு நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதம் தொழில நீங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். கைகளில் இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் முழுமையா இழந்துட்டு மறுபடியும் நீங்க கடன் நெருக்கடிகளில் சிக்கிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆடி ஆவணி புரட்டாசியோட கடைசி வரைக்குமே தொழில் சம்பந்தமா எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் இறங்க வேண்டாம். ஒருவேளை சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆசையோட இருக்கீங்க அப்படின்னா புரட்டாசி மாசத்தோட கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த மாசத்தோட கடைசியில ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் சின்னதா ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தொழில் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உத்தியோகத்தில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க சமீப காலமா வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலும் கிடைக்கக்கூடிய புதிய வேலையில வரக்கூடிய ஆவணி மாசத்துல இருந்து உங்களுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அப்படிங்கறதால வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்றவங்களும் கண்டிப்பா புரட்டாசி மாதம் வரைக்கும் பொறுமையா இருந்தே ஆகணும். அதே நேரம் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுக்கவே குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, அனுசரணையா நடந்துக்குவாங்க. நீங்க சோர்ந்து போகக்கூடிய எல்லா நேரங்களிலுமே அவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. முக்கியமா உங்களோட குழந்தைகள் உங்க கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியான ஒரு சில காரியங்களையும் உங்க குழந்தைகள் கண்டிப்பா செய்வாங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்க நண்பர்கள் கிட்ட இருந்தோ அல்லது நண்பர்கள் மூலமாவோ ஒரு சில முக்கியமான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த ஆடி மாதம் முழுக்கவே உங்களுக்கு வேலைகள்ல இருக்கிற டென்ஷன் எல்லாமே வீட்டுக்கு வந்த உடனே பனி மாதிரி விலகி ஓடிடும். குடும்பத்தை பத்தின சிந்தனைகளும் குழந்தைகளை பத்தின சிந்தனைகளும் தான் இந்த ஆடி மாதம் முழுக்கவே உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். இதனால பெரிய அளவு உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாத ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 9வது வீடான யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கடகராசியில சஞ்சாரம் பண்ற காரணத்தால தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, உங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும். பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல இருக்காது. ஏதாவது வகையில உங்க கைகளில் பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கும் குடும்பத்தோட சேர்ந்து இன்ப சுற்றுலாக்கள் போறதுக்கும் கூட இந்த ஆடி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆடி மாதத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய 2.5 மாதங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிதானமா யோசிச்சு பயன்படுத்துங்க. வாய்ப்புகள் கை நழுவி போயிடுமே அப்படிங்கிற எண்ணத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.